மடியில கனம் இல்ல, அதனால வாழ்க்கையில பயம் இல்லைன்னு சொல்லுவாங்க. மனசுல பயம் வந்துட்டாலே வாழ்க்கையில நிம்மதி இருக்காதுங்க. அந்த காலத்துல சுகர்னா என்னன்னு தெரியாது, பிரஷர்னா என்னன்னு தெரியாது. அதனால நல்லா சாப்பிட்டாங்க, காலம் முடிஞ்சவன போய் சேர்ந்தாங்க. ஆனா இன்னைக்கு பயமே மனுஷனை ஆட்டி படைக்குது. யாரைய குறிச்சோ அல்லது வேற எதையும் நினைச்சே பயப்படாதீங்க. கடவுளை என்ன நன்மை வைப்பாருன்னு அவரை நம்புங்க. நம்பிக்கை அவர் மேல வச்சாலே பயம் தானா போயிருங்க. எதுக்கெடுத்தாலும் நீங்க பயப்பட்டீங்கன்னா உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இல்லைன்னு அர்த்தம். 100 வயசு வாடுது மனுஷனோட திறமை இல்லைங்க, அது கடவுளோட சகாயம். கர்த்தர் உங்களுக்கு சகாயம் செய்வாருங்க. அதனால கடவுளுக்கு மட்டும் பயப்படுங்க, எந்த மனுஷனுக்கும் பயப்படாதீங்க. எந்த மனுஷனும் உங்களை ஒண்ணும் செய்ய முடியாதுங்க. ஏசப்பா உங்களுக்கு பூரண ஆயுசு தருவாருங்க. ஆபிரகாம் மனுஷனுக்கு பயப்பட மாட்டான், ஆனா கடவுளுக்கு பயப்படுவான். ஆபிரகாம் 175 வயசு வரைக்கும் நோய் நொடி இல்லாம வாழ்ந்தாருங்க. நீங்களும் மனுஷனுக்கு பயப்படாதீங்க, ஆனா கடவுளுக்கு பயப்படுங்க. கர்த்தருக்கு பயப்படுறவங்களுக்கு திட நம்பிக்கை உண்டுங்க. அவங்களுக்கு பயம்னா என்னன்னே தெரியாதுங்க. நீங்க கர்த்தருக்கு பயப்பட்டா போதும், மனுஷருக்கு உங்களுக்கு பயப்படுவாங்க.